கடகம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். கிரகநிலை: தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன். சனி பாக்கிய ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன். லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போக ஸ்தானத்தில் செவ்வாய் என வலம் வருகிறார்கள். கிரகமாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிரன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரித்த முகத்துடன் காணப்படும் கடக ராசிக்காரர்களே, இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில், வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில், வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் தேவை. தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது. வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். ஆனாலும் குடும்பாதிபதியின் பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளைச் செய்து பாராட்டுகளைப் பெறுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியைக் காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருக்கும். செலவும் அதிகமாகும். தொண்டர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர் உதவி கிடைக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம், உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்தது. மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பூசம், எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும். வீண் பழிச் சொற்கள் உண்டாகலாம். தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சொகுசு வாழ்விலும் பாதிப்பு ஏற்படும். ஆனாலும் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும். ஆயில்யம், உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டி வரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதால் வாய்ப்புகள் கைநழுவும். எந்தவொரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்கு பொதுவாக கலவையான பலன்களை தரும். செவ்வாயின் இந்த நிலை நல்லதாக கருதப்படவில்லை. எனவே பணியிடத்தில் சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறலாம். வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது பொதுவாக நல்ல பலனை தருவதாக கருதப்படுவதில்லை.
இந்த காரணங்களினால் இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ஆனால் என்ன நடந்தாலும் அதைத் தொடரவும். வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது பொதுவாக நல்ல பலனை தருவதாக கருதப்படுவதில்லை. இந்த காரணங்களினால் இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ஆனால் என்ன நடந்தாலும் அதைத் தொடரவும். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். இது கல்வியின் அடிப்படையில் உங்களை நன்றாக ஆதரிக்க விரும்புகிறது. வெளியூரில் படிக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் நீடிப்பார். 12ஆம் வீடு வெளிநாடுகளின் ஸ்தானமாக கருதப்பட்டாலும் படிப்பிற்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ மாணவியர் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை பெறலாம். குடும்ப விஷயங்களில் மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறலாம். உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 8ஆம் வீட்டில் சனியுடன் இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் 2ஆம் வீட்டை பார்ப்பார் என்றாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சனியின் பார்வையும் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பச் சூழல் கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும். மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இது காதல் உறவுகளில் சில பலவீனங்களை ஏற்படுத்தும். இதற்கு பின்னால் உள்ள சிறப்பு காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 8வது வீட்டில் இருக்கிறார். இது பலவீனமான நிலைதான். ஆனால் இந்த மாதம் சனி குரு ராசியில் இருக்கும் அதே நேரத்தில் குரு 7வது வீட்டிற்கும் வருகிறார். சுக்கிரன் தனது சொந்த லாப வீட்டில் அதாவது அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் உயர்ந்த நிலையில் இருப்பார். நீங்கள் பணிபுரியும் நிலையின் பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். நீங்கள் சமீபத்தில் சில வேலைகளை செய்திருந்தால் அதன் முடிவுகள் வரவில்லை என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த முடிவுகளை பெறலாம். ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் கிரகமான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் நோயை உண்டாக்கும் கிரகமான சனியுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருக்கும். எனவே மாதத்தின் முதல் பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம்.